மகா உன்னதங்களில் விட்டிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதலாவது நாளின் காலையின் பொழுதில் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து வந்து உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு கொடுத்த தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கண்களிலே எங்களை நினைவு கூர்ந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த இரவு முழுவதும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து பாதுகாத்து நாங்கள் நல்ல நித்திரையை பெற்று ஒரு புதிய வாரத்தின் முதலாவது நாளின் ஆரம்ப வேலையை காண்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்தை அண்டி நிற்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த வாரத்தின் முதலாவது நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரும் தேவ கிருபை இருப்பதாக, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். வேதாகமத்தில் ஆண்டவர் யோவான் 5வது அதிகாரத்தில் ஒரு சத்திய வார்த்தைகளை அவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன என்றால், யோவான் 5வது அதிகாரம் 21, 22, 23வது வசனத்தை வாசிக்கும்போது, பிதாக்கள் நாம் எப்படி ஆதி பிதாக்களைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ, அதை போல இந்த உலகத்தை படைத்த பிதாவாகிய தேவன் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என்று யோவான் 5வது அதிகாரம் 21, 22, 23வது வசனத்திலே சொல்லியிருக்கிறார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்புகிறது போல, இதை குறித்து பவுல் சொல்லும்போது, பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அதில் ஒரு சத்தியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 3:21 வார்த்தை இப்படி சொல்லுகிறது: அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இங்கு வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்புரவாக்குவார். அவர் நம்மை புது சிருஷ்டியின் அனுபவத்திற்குள்ளாய் நம்மை சிருஷ்டிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அங்கு 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால்,
அவர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்கள் அவரோடே கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மை தேவன் அவருடைய சரீரத்திற்கு மகிமையான சரீரமாக நம்முடைய சரீரத்தை மறுரூபமாக்குவார் என்று இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, பிதாவை கனம் பண்ணுகிறவன் குமாரனையும் கனம் பண்ணுகிறான். பிதாவை கனம் பண்ணாதவன் குமாரனையும் கனம் பண்ணாமல் இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லும்படி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை அறிகிற அறிவை நமக்கு தந்த தேவன் நாம் ஆவியானுடைய வெளிப்படையான ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பிதாக்கள் எப்படி மறுதலித்தார்களோ அதை போல பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யரின் மாயமான உபதேசத்தை ஏற்று சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வஞ்சிக்கிற ஆவிகள் பிசாசுனுடைய உபதேசங்கள், நெகட்டிவ் கேரக்டர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தேவனுக்கு விரோதமான குணலட்சணத்தை உடையவர்கள். அதை யார் உருவாக்குகிறார்? ஏமாற்றுகிறவர்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, பிசாசுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிற அனுபவம். அன்பு பிள்ளைகளே, இதை நாம் எப்படி பார்ப்பது? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு குமாரன் வேண்டாம் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் பிதாவையும் வேண்டாம் என்று தான் சொல்லுவார்கள். யார் குமாரனை கனம் பண்ணவில்லையோ அவர்களுக்கு பிதா என்கின்ற ஒரு நாமத்தை உடையவர் அவர்களுக்கு அவசியமில்லை. அன்பு பிள்ளைகளே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நம்முடைய காலத்திற்கேற்ற ஜீவிதத்திலே நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். இன்றைக்கு நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்பு என்பதை யோசித்து பார்ப்போம். நீங்களும் நானும் எந்த அனுபவத்திலே பிறந்திருக்கிறோம்? நாம் ஆவியின் வல்லமையை கொண்டு நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோமா, அல்லது வெறும் பிறப்பிலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நாம் மாமிசத்தில் பிறந்திருந்தால் நாம் மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டு இருப்போம். ஆவியின் சிந்தையில் நாம் பிறந்திருந்தால் நமக்கு மரணமும் இல்லை, நாம் சமாதானத்தோடு இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறார்.
அன்பு பிள்ளைகளே, மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவரை உடையவன் அல்ல என்று ரோமர் 8:9 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். யாரெல்லாம் இன்னும் மாமிசத்தில் கீழ்ப்படிந்து மாமிசத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஆவியானவரை சம்பந்தப்படுத்த முடியாது. எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பிறப்பு எந்த அடிப்படையின் கீழே காணப்படுகிறது? நாம் எந்த அனுபவத்தில் பிறந்திருக்கிறோம்? 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய பிறப்பின் வர்த்தமானத்தை குறித்து பார்க்கும்போது வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ஆவியை உடையவர்களாய் இருக்கும்போது நாம் நம்மை தேவனுடைய ஆலயமாக பாவிக்கிறோம் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திற்கு விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வரப்பண்ணி வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நாம் ஆவியில் பிறக்கும்போது நாம் தேவனை உடையவர்கள் என்பதை பவுல் மீண்டும் வலியுறுத்துகிறார். அப்படி ஆவியில் பிறக்கும்போது நாம் அவருக்குள் வாசம் பண்ணுகிற ஜனங்களாக மாற்றப்படுகிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு கட்டளையிடுகிறது. அன்பு பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பிறப்பின் வர்த்தமானம் ஆவியானவரை சார்ந்து இருக்க வேண்டுமே தவிர மாமிச இச்சைகளுக்கு உட்பட்ட ஒரு பிறப்பிலே நாம் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், ஆகையால் சகோதரரே, மாமிசத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாமிசத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று ரோமர் 8:13 சொல்லுகிறது. நாம் ஆவியினாலே பிழைத்தால் நாம் பிழைப்போம், மரணத்தை அழிப்போம். மாமிச சிந்தையில் பிழைத்தால் நாம் மரணத்திற்கு உள்ளாக்கப்படுவோம் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பிறப்பிலே நம்ம ஒப்பு கொடுத்து இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கலாத்தியரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 5வது அதிகாரம் 18வது வசனம்,
ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அன்பு பிள்ளைகளே, மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கு 17 விதமான குணங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய பிறப்பு மாமிச சிந்தை இல்லாமல் ஆவியின் சிந்தையினால் நாம் பிறக்க வேண்டும். அதாவது ஒரு புது பிறப்பின் அனுபவத்தை தேவனுக்குள்ளாக நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாமும் மாமிச சிந்தையை தவிர்த்து ஆவியின் சிந்தையில் வளர்ந்து அந்த வாழ்க்கையை நாம் நமக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, மாமிச சிந்தையில் நாம் இருந்தால் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவோம். ஆவியின் சிந்தையில் நாம் இருந்தால் நாம் மரணத்தை கடந்து செல்லுவோம். மாமிசத்தின் சிந்தை நமக்கு மரணத்தை கொடுக்கும். ஆவியின் சிந்தையோ நமக்கு ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்று படித்தோமே. இன்றைக்கு நாம் மாமிச சிந்தையில் வாழாதபடி ஆவியின் சிந்தையில் வாழ்ந்து நம்மை படைத்த தேவனோடு ஒப்புரவாகி நம்முடைய ஜீவிதத்தில் நாம் புதுபலன் பெற்று நமக்குள் இருக்கும் மாமிச சிந்தையை அழித்து ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு புது பிறப்பின் அனுபவத்தை இன்றைக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாக கேட்டுக்கொண்டோம். இவைகள் நமக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் நம்பி இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் மாமிச சிந்தை உடையவர்களாய் இருந்தால் அந்த மாமிச சிந்தைகளை அவருடைய ஆவியை கொண்டு அழித்து பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று அவருக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் மாமிச சிந்தைக்கு இடம் கொடாமல் ஆவியின் சிந்தைக்கு இடம் கொடுத்து அந்த ஆவியில் வளர்கிற ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்று நாம் புது பிறப்பின் அனுபவத்தோடு இந்த நாளை துவக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.